என்ன ப்ரோ உனக்கு வேறு வேலை இல்லையா ப்ரோ? செலிபிரிட்டி பின்னாடி போயிட்டு இருக்க, என்ன இதில் என்ன லாபம்? ஸ்விம்மிங் பூலை பாருங்கள், தண்ணி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. தி டர்மரிக் ஹோட்டல். ஸோ இந்த ஒரு ஹோட்டலில் தாங்க இன்றைக்கான நைட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே போட்டுருக்கு பாருங்கள், டர்மரிக். இது கரெக்டாக ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 கிலோமீட்டர். ஸோ இந்த சைடு நம்ம ரிசப்ஷனுக்கு போகணும். ஸோ கைஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 216 ரூம் நம்பர். ஸோ இப்போ அப்படியே போகலாம். லிஃப்ட்டில் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு நமக்கு போகணுன்னு நினைக்கிறேன். போவோம். இந்த சைடு தான் காட்டுதுங்க நம்மளோட ரூம். சைடில் எல்லாம் பார்த்தீங்களா, வால்லே ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. 216 ஹோட்டலில் சூப்பராக இருக்குங்க. என்ன லைட்டு போடாமல் வச்சுருக்காங்க, ஒருவேளை அதுதான் ஸ்டைலோ மேபி இருக்கலாம். கார்டு ஓகே. சேம். நான் இப்போ வெளியே போனனாலும் நம்ம கார்டு அங்கே லாக் ஆகிடல. கார்டு வைக்கணும், எடுக்கணும். எடுத்தால் நம்ம லைட் ஆஃப் ஆயிரும், வெளியவும் லாக் ஆயிரும். திரும்ப நம்ம அதே மாதிரி அங்கே வச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். சேம் அதே மாதிரி நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மை தாங்க போய் பார்க்க போகிறோம். 4th ஃப்ளோரில் இருக்கா. காலையில் வந்ததும் நம்ம ஸ்விம்மிங் பூலில் போய் பார்ப்போம். ஓகே, எந்த சைடு போகிறது? வந்து லிஃப்ட்லேயே போயிடலாமா இல்லை மேலே ஏறிடலாமா பார்ப்போம். லிஃப்ட்லேயே போயிடலாம். சூப்பராக இருக்குது லிஃப்ட்டு. ஸோ அந்த சைடு போட்டிருக்கு நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜிம் செட்டப் பார்த்துடலாம். ஓகே, லைட் மட்டும் ஆன் பண்ணுங்கம்மா. ஓகே ஓகேங்க. இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஜிம்மு. ஸோ இந்த ஜிம்மு வந்து நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் 24 ஹவர்ஸு. ஸோ ட்ரெட்மில் இருக்குது. அப்படியே நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா வெளியே ரோட் சைடு வியூ பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துலையும் ப்ரோ, இது பேர் என்ன ப்ரோ தெரியல. சரி, ஓகே ஓகே. ட்ரெட்மில் இருக்குது. நமக்கு இந்த பேர் மட்டும் தான் தெரியும். ஜிம்முக்கு ஒரு வருஷமாக போய்ட்டுருக்கு, இது பேர் நமக்கு தெரியலங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லா தம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நம்மளும் முடிஞ்சால் காலையில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பாருங்கள், ஜிம் செட்டப் இப்படி தாங்க இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. எல்லாமே யூஸிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஏசியும் போட்டுக்கலாம். லைட் செட்டிங் மேலே இருந்து பக்காவாக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பெடல் பண்ணி மெரிக்கிற நம்ம சைக்கிள் மாதிரியே. ஓகே ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஸ்விம்மிங் பூல் பார்க்க போயிடலாமா? ஓகேங்க, ஓவராலாக ஜிம் செட்டப் இது தாங்க. அடுத்து நம்ம ஸ்விம்மிங் பூல் பார்க்க போயிடலாம். சேம் சைடு தான் போகிறோம். லிஃப்ட்லேருந்து அப்படியே டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரணும் போல் ஸ்விம்மிங் பூலுக்கு. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நம்மளால் அந்த வழியாக போக முடியாதுங்க. ஆனால் நம்மளால் இந்த வழியாக போயிட்டு பார்க்க முடியும். ஸோ இது நமக்காக வீடியோ எடுக்கணுன்றதுக்காக காட்டுறாங்க அவங்க. ஓகே, ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க போல். ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலை மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா டைம் ஆனதுனால அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ லைட்டு நம்மளால் போட்டு பார்க்க முடியல. காலையில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் டூரை காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டு நம்மளுடைய ரூம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம். வாங்க போவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போங்க. ஏன்னா அண்ணன் இருக்காதப்போ நம்ம தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதும் இதை இந்த கார்டில் இதில் வச்சுட்டா அப்படியே ஆன் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்மளுடைய லக்ஸரி டூரை தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரியான ஒரு ஹோட்டலில் தங்குறேன். ஸோ இந்த அளவுக்கு லக்ஸரியாக நான் ஹோட்டலில் தங்கினதே இல்லைங்க. இந்த சைடு பாருங்கள், கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லாக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மொபைல் நம்பரில் பீசஸ்ஸா இது என்னன்னு தெரியலங்க, லாண்ட்ரி லிஸ்ட்டு போல். ஸோ அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாதனால அங்கேயே வச்சிடலாம். ஸோ இந்த கபோர்டில் நம்மளுடைய துணிகளை மாட்டுறதுக்கான ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. லாக்கரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு லாக்கர் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லாத காரணத்தினால் லாக்கரை மூடி வச்சுடுவோம். இந்த இடத்துல நம்மளுடைய பேக்கெலாம் விற்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷூவையும் கழட்டி விட்டுக்கலாம். ஸோ அடுத்து இந்த சைடு வந்தோன்னா ரெஸ்ட் ரூம் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாத்ரூம் டூரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம் டூருக்கு போவோம். ஸோ பாத்ரூம் வந்தவொடனே இந்த இடத்துல ஷவர் ப்ளேஸ்
ஸோ ஷவரிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஷாம்பு ஷவர் ஜெல்லாம் வருமா இதை ப்ரெஸ் பண்ணால். ஸோ இந்த இடத்துல துணி மாட்டுறதுக்கான ஹேங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டவல் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் போல். ஸோ ஹீட்டர் கொடுத்துருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபேஸும் பாருங்கள் சூப்பராக தெரியுதுங்களா, கண்ணாடி வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல டவல் இருக்குது. ஸோ டேர்மரிக் நான் நினச்ச மாதிரி சோப்பு கொடுத்துருக்காங்க. ப்ரெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. அப்பா நல்ல வேலை, ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு வாங்கிட்டு வரல. பாருங்கள் ஒரு ட்ரிப்பு வந்திருக்கேன், நம்ம ப்ரெஷ்ஷு வாங்காமல் வந்துட்டோம், ப்ரெஷ்ஷு சோப்பு வாங்காமல். ஓகேங்க, ஓவராலாக நம்மளுடைய லக்ஸுரி ஹோட்டலுடைய பாத்ரூம் டூரை பார்த்துருப்பீங்க. இதோட லக்ஸுரியெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு இது லக்ஸுரி தாங்க. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரியான ஒரு ஹோட்டலில் தங்குறோம். இப்போ அப்படியே நம்மளுடைய பெட்ரூமை பார்த்துருங்க. சிங்கிள் பெட்ரூம், இவ்வளோ பெரிய பெட்டு நமக்கு மட்டும்தான். பெட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபேனுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஏசியும் இருக்குது. ஸோ ஏசி ஆன் பண்ணிடலாம். ஏசி ரிமோட்டு இங்கே இருக்குது. டிவி ரிமோட்டா? ஓகே, ஏசி ரிமோட் எங்கே இருக்குது? ஓகே, அங்கே அதில் கண்ட்ரோல் பண்ணணும் போல். ஆமாம், இங்கே இருக்குது பாருங்கள். இதே மாதிரி செட்டப் எங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஏசியோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே எதுவுமே இல்லைங்க. இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே ஒரு வாலோட வாலாக ஒட்டின மாதிரியான ஒரு டிவி, வேறு மாதிரி இல்லை. ஸோ அந்த டிவிக்கு பக்கத்துலேயே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்க கண்ணாடி. இந்த இடத்துல நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஒர்க்கிங் ஏரியாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதுக்கு பில்லை போட்டுருவாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் சேர் உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தால் இந்த இடத்துல வச்சு சார்ஜர் பண்ணிக்கிறதுக்கு சார்க்கெட்டே கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங்குன்றதுனால இந்த இடத்துலேருந்து நமக்கு வியூ அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்படி திறக்கிறதுக்கு ஆமாம் இல்லை அம்மா இந்த ஒரு கேட்டை திறக்க முடியுதா பாப்பாசி? நான் இந்த ஒரு ஜன்னலை திறந்தாக்கா இதுதாங்க ஜன்னலில் இருந்து வெளியே வியூ. ஸோ அந்த சைடு நமக்கு தெரியுதுங்களா ரோடெல்லாம். ஸோ இந்த சைடு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்குது சுற்றி. ஓகேங்க, இப்போ இதை மூடிடுவோம், ஏன்னா கொசு உள்ளே வந்துட்டா நைட்டு தூங்க முடியாது. ஸோ அதனால் கேட்டனை சாத்திடலாம். ஸோ ஸ்ட்ரிப் லைட்டு பார்த்தீங்களா, இந்த ஒரு லைட் மாதிரி வச்சு அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டேபிள் இருக்குது. ஸோ டீ டேபிள் அந்த இடத்துல வச்சு நம்ம டீ கூட குடிக்கலாம். இந்த இடத்துல நம்ம உட்கார்றதுக்கான ஒரு சின்ன ஒரு சோபா மாதிரி இருக்குது. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரூம் சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ். இது நம்ம கால் பண்ணி ஃபுட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஸ்கேன் பண்ணணுன்னு சொன்னாக்கா ஃபுட்டோடைய மெனுலாம் வருங்க. இதிலே நம்ம கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. ஃபேன் இது. இந்த இடத்துல ஒரு சின்ன லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, ரூம் டூர் அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரிஸ் ஹோட்டலில் தங்கியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா இங்கே நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ வெளியே போயிட்டு சாப்பிட்லான்னு நினச்சானா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்தது. சரி வந்துட்டு இங்கே ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணிச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட போகிறேன், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில எங்கிட்ட கேள்வியில் கேட்பீங்க கமெண்ட்ஸில். ஸோ அந்த கேள்விக்கும் நம்ம அப்படியே இதுலேயே நம்ம பதில் சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பர் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ வீடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கு, ஸோ பேக்ரவுண்டும் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் அப்படியே எடுத்துடலாம். ஸோ உங்களுடைய கொஸ்டின் ஆன்சருக்கு நான் ரொம்ப நாளாக ஒரு சில கேள்வி எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேள்வியில் நான் ஆன்சர் பண்ணணும்னு நான் இருந்தேன். ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன். அதிகமாக எனக்கு வந்த கேள்வி என்ன தெரியுமா? ஸோ ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹெச்ஆராக இருக்குது அந்த ரோக்கா ஸ்டூடியோவில். சாப்பிட்டு சொல்லிடுறேன். ஸோ நான் என்ன ப்ரோ பண்ணுறேன் அதுக்கான கேள்வியை விட எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற கேள்வி தாங்க அதிகமாக வரும் எனக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பிசிஏ கிராஜுவேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலையெல்லாம் தேடினேன், அது எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெச்ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இப்போ நான் ஹெச்ஆர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு ஆஃபீஸ் ட்ரிப்பில் தாங்க நான் இங்கே ஈரோடு வந்திருக்கேன். ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு அப்படியே நான் வீடியோ எடுத்து போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயி, ஸோ ஒரு கார்பரேட் கம்பெனியில் எம்ப்ளாயாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து உனக்கு வேறு வேலை இல்லையா ப்ரோ? அதான் நான் சொல்லிட்டேனே, நான் ஆல்ரெடி நான் எம்ப்ளாயி. என்னுடைய லீவ் டைம்லலாம் நான் என்ன பண்ணாமன்னா ஒரு விளாக் மாதிரி நான் எடுப்பேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேசஸ் தாங்க எடுத்து போட ஆரம்பித்தேன். ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கண்டென்ட் மாறிடுச்சு, என்னுடைய படிப்பு மாதிரி.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 12th நான் 12th ஏ குரூப்புங்க. அதே வந்து காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் குரூப்பு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா MBA HR. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைன் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு நான் சேனல் ஆரம்பிக்கும் போது நம்ம விலாக்லாம் போடலாம், ஸோ டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஒரு சேனலில் ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இடையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டு மாறிடுச்சு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நடிகர் வீட்டை நான் எடுத்து போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீச். அதான் நம்ம தனுஷ் சார் வீடு. ஸோ அது போடுறதுனால என்னுடைய சேனல் மானிட்டைஸ் ஆச்சு. ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி அடுத்தடுத்து எந்த செலிபிரிட்டி இருக்காங்க, ஸோ அவங்களோட வீட்டை கண்டுபிடிச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் 15,000 ஃபோனு தான். ஸோ அந்த ஃபோனில் நீங்கள் இந்த மாதிரி மொக்க கிளாரிட்டியில் நீங்கள் போட்டால் கூட எந்த கண்டென்ட் ஓடுனா அந்த மாதிரி நடிகர் கண்டென்ட், ஸோ நடிகர்களுடைய வீடு அதெல்லாம் போட்டால் சாலிடாக ஓடும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, வியூஸ் போகலான்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நடிகர்களுக்கு வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போடுங்க, நல்லா வியூஸ் போகும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் அப்டேட் தாங்க. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நடிகர்கள் வீடெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி அடிக்கடிக்க பர்சனல் விளாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல், ஸோ ட்ராவல் ஓரியன்டான கண்டென்ட்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா, ஃபோனு, அப்புறம் எடிட்டிங் செட்டப் இதெல்லாம் வச்சு பயங்கரமாக நமக்கு கண்டென்ட் கொடுக்கணும்னு ஆசை தான். ஸோ அதெல்லாம் இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டு இந்த வருஷத்தோடைய எண்டிங்கில் நான் கண்டென்ட்டை ஃபுல்லாக மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான கண்டென்ட் தான் வரும். ஒரு ட்ராவல் விளாக் அந்த மாதிரியான கண்டென்ட் தான் வரும். ஸோ அது வரைக்கும் இப்போ நீங்கள் பொறுத்துக்கங்க. டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்தவொடனே டயர்டாக இருந்தேன். ஸோ ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக இருந்தது. அப்படியே நான் நமக்கு பக்கத்தில் தானே பாத்ரூமு. ஸோ அப்படியே போய்ட்டு ஒரு ஃபேஸ் வாஷை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு சில கேள்வி பதிலாக சொல்லலாம்னு நினச்சேன். இந்த 2 கேள்வி தான் எனக்கு அதிகமாக வரும். ஸோ ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அப்படியே இதையும் நான் சொல்லிடுறேன். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. ஓகே, ஓவராலாக எனக்கு பெருசாக சொல்கிறதுலாம் எதுவும் இல்லை. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் செக் அவுட் பண்ணிவிடுவேன். ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் ட்ரெயினில் போகலை, ஸோ வேறு ஒரு ட்ரெயினில் போகிறோம். ஸோ ஓகேங்க, ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கேள்வி தான். அடுத்தடுத்து நீங்கள் எதனா கேள்வி கேளுங்க. எனக்கு ரிப்பீட்டடாக வரது இது தான். என்ன ப்ரோ உங்களுக்கு வேறு வேலை இல்லையா ப்ரோ, செலிப்ரிட்டி பின்னாடி போயிட்டுருக்க, என்ன இதில் என்ன லாபம்? நல்ல லாபம் இருக்குங்க. நீங்கள் செலிப்ரிட்டி கண்டென்ட் எடுத்து போடுங்க. ஸோ ரெகுலராக வர வியூஸோடு நல்ல வியூஸ் வரும். ஸோ அமௌண்ட் வருமானு கேட்டிங்கன்னா அமௌண்ட் வரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபஸ்ட் இன்கம் சேலரி நான் காமிச்சிருவேன். ஸோ தனுஷ் வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு $50 $60 பக்கம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் யோகி பாபு சார் அந்த ஒரு வீடியோ போட்டேன். அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரீச் கிடச்சிதுங்க. அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்தது. ஸோ எவ்வளோ தான் அமௌண்ட் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $15,000 ஃபோனில் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம், இந்த ஏரியண்டில் சேனல் அப்கிரேட், கண்டென்ட் அப்கிரேட் எல்லாமே வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் நம்ம ஜிம்மு டூர் காமிச்சிட்டு இருக்கோம், ஸ்விம்மிங் பூல் டூர் காமிக்கல. ஸோ காலையிலேருந்து நம்ம எழுந்திரிச்சு ஸோ ஸ்விம்மிங் பூல் டூரே காமிச்சிட்டு இந்த ஒரு ரூம் நான் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லக்ஸரி ஹோட்டலில் தங்கியிருக்கேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு இதில் பதிவு பண்ண மாதிரி ஆகிடும். நானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ யூடியூப்பில் இருக்கிறதுனால. ஸோ ஓகேங்க, நான் தூங்க போகிறேன் சாப்பிட்டுட்டு. ஸோ எனக்கு பேசிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியல. அதனால் நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அடுத்து இது மாதிரி வேறு எங்கன்னா வந்தேன்னா நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க. ஸோ ஓகேங்க, மார்னிங் பார்க்கலாம். இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்விம்மிங் பூல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு தான் நம்ம போகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸ் அலோடு இல்லைங்க. ஸோ ஓவராலாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தனியான ஒரு காலி இடம் இருக்குது. இந்த இடத்துல நான் உங்கள் டைனிங் ஹால் இல்லை நைட்டு அந்த பார்ட்டி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ வெளியே பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஈரோடு சிட்டி வியூ. அந்த சைடு நமக்கு மேலே இருக்குது ஸ்விம்மிங் பூலு. ஸோ சன்னு பாருங்க நமக்கு அப்படியே எதிர் வெயில் அடிக்குது. இப்போ தான் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி பக்கம் ஆக போகுதுங்க. நம்மளால் நேற்று நைட்டு வந்தோம், அப்போது இந்த ஒரு ஸ்விம்மிங் பூலை நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டவல் அதெல்லாம் இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணலாம்ல, உட்காரத்துக்கான ஒரு இடமும் இருக்குது. ஸ்விம்மிங் பூலை பாருங்கள், தண்ணி நல்லா ஒரு ப்ளூ கலரில் இருக்குங்களா, நல்லா ஆழமாக தான் இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதே மாதிரி டைவிங்கும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு நம்ம நிற்கலாம், நின்று நான் குளிக்கலாம். அடுத்து இந்த சைடு பாருங்கள், அப்படியே ஹோட்டலோடைய இன்னொரு பக்கம்
ஒரு பிஸியான ரோடு. அப்படியே ஒரு ஃபுல் வியூ பாருங்கள், சிட்டி வியூ எப்படி இருக்குது பாருங்கள். வா, கீழே நம்ம அந்த கார் பார்க்கிங், நம்ம வந்த வழி அதெல்லாம். ஸோ ஓகேங்க, இப்படி தான் இருக்குது ஸ்விம்மிங் பூலு. ஒரு சூப்பராக நீச்சல் அடிச்சுட்டு போகிறாரு பாருங்கள். இப்போ நம்மளும் அப்படியே கீழே போவோம். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு கேபு. ஸோ இங்கேருந்து நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம சென்னைக்கு போக போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த விளாக் வந்து முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, நான் தங்கின ஹோட்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர்ஸை காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரக்கோணத்துலேருந்து வந்து அந்த ஒரு ட்ரெயின் ஜேர்னியை உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4:30 ட்ரெயினுங்க. ஸோ 4:30 வந்து பார்த்தீங்கன்னா சதாப்தி ட்ரெயின். ஸோ டேரெக்டாக நான் சென்னை சென்ட்ரலுக்கு போயிடுவேன். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சு.